உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்னை பராசக்தியினுடைய அருளாசியை எல்லோரும் பெற்று நலமோடு வாழ அன்னையிடம் வேண்டிக் கொள்கின்றேன். எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். மீன ராசி நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சியாக இருக்கிறார். சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறார். ஜூன் மாதம் 26ஆம் தேதி குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறார். நவம்பர் 13ஆம் தேதி ராகு கேதி பகவான் பயிற்சியாக இருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த ஆண்டில் நடக்க இருக்கிறது. எதிர்கால ஆண்டில் 2026ஆம் ஆண்டு இந்த ஆண்டு நடக்க இருக்கிறது. அதனால் நான் ஆண்டில் பலன் சொல்ல வரவில்லை உங்களிடம். சனி பகவான் பயிற்சி ஆகிறார். சிறு வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு முதல் சுற்று 7 சனி. 45 முதல் 55 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 2வது சுற்று 7 சனி பகவான். 65 வயது 70 கடந்தவர்களுக்கு 3வது சுற்று 7 சனியாக மீனராசினியர்களுக்கு சனி பகவான் இப்போது உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த சனி பயிற்சி என்பது விரயச்சனி முடிஞ்சு ஜென்ம சனியாக வருவார். குரு வீட்டிற்கு சனி பயிற்சி ஆகிறார். விரயம் என்ற சொல்லுங்கிறது கொஞ்சம் பொதுவான கடுமையான கணக்கு தான். விரயம்னா எல்லாமே விரயம்தான். அதுக்கு பேர் என்ன? மனித வாழ்க்கையில் பணம் தானே. பணம் விரயமாகிறதுக்கு பேர் தான் விரயச்சனி. ஆகவே விரயச்சனி முடிஞ்சு ஜென்மசனியாக வருவார். ஜென்மம் என்றால் உடம்பு என்று பொருள். அவரவர் வாங்கி வந்த வரத்திற்கு ஏற்றவாறு தசாபுத்தி சாதகமாக இருந்தால் எந்த ஒரு கெடுதலும் வராது. தசாபுத்தி சாதகமாக இல்லாதவர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படும். தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு தொழில்துறை பாதிப்பு, கல்வியில் இருக்கிறவங்களுக்கு கல்வியில் பாதிப்பு, வேலை தேடிக்கொண்டிருப்பவனுக்கு வேலையில் பாதிப்பு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும் என்பது சந்தேகத்துக்கு இடமில்லை. அதில் நான் இந்த குறிப்பாக இந்த கல்வி ஆண்டில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களை மிகவும் எச்சரிக்கையாக இருக்கும்படி சொல்லியிருக்கின்றேன் முன்னாடி ஒரு பதிவில். இந்த பதிவிலும் நான் அதை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன்னா 10ஆம் வகுப்பு மாணவர்கள் ஆழ்ந்த அக்கறையுடன் படிக்க வேண்டும். அதுக்கு பெற்றோர்களுடைய ஊக்குவிப்பு நிச்சயமாக வேணும். 12ஆம் வகுப்பு மார்க்கை வச்சு தான் அடுத்து என்ன படிக்க போகிறோங்கிற ஒரு விஷயத்தில் இருப்பாங்க. இவங்கெல்லாம் நல்லா படிக்கிற மாணவர்களுக்கு தான் இந்த பதிவு. ஏன்னா நல்லா படிக்கிற மாணவன் 2 மார்க் குறைஞ்சா கூட அழுதுருவான். 10 மார்க் குறைஞ்சா சொல்லவே வேண்டாம், சாப்பிட மாட்டான். இந்த அரைகுறையாக படித்து பெயிலாக போகிறவன் ஜாலியாக சிரிச்சிட்டு போயிடுவான். அதை பற்றி அவன் கவலைப்பட மாட்டான். அதனால் அவங்களுக்கு இந்த பதிவு செல்லாது. நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெற்றோர்களும் அவங்களுக்கு மிகவும் கவனமாக ஒத்தாசையாக இருக்க வேண்டும். டியூஷன் போக்குவரத்து வைக்க வேண்டும். பெரிய பாதுகாப்பு செய்யணும். பக்தியை அதிகமாக நீங்கள் எடுத்துக்கணும். முடிஞ்சளவு குழந்தைங்களையும் ஈடுபாடு செய்யணும். அவங்களும் ஆழ்ந்த அக்கறையோடு படிக்கணும். இல்லைன்னா மார்க்கு கொஞ்சம் பலகீனமாகும். அவங்க விரும்புகிற மார்க்லேருந்து கொஞ்சம் குறைய செய்யும். இன்றைக்கெலாம் நல்லா படிக்கிறவங்க பெர்சன்டேஜ் பாயிண்ட் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. எங்கள் காலத்தில் அப்படிலாம் கிடையாது. 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த மாதிரி கிடையாது. இப்போ கல்வி வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி. ஆகவே கல்வியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கவனமுடன் இருக்க வேண்டும். முதலாளியாக இருக்கக்கூடியவர்கள் பெரிய முதலீடு போட்டு எதுலையும் பெரிய கடனாக ஆகிறம பார்த்துக்குங்க. பணியில் இருக்கிறவர்களுக்கு ஒரு நாள் வேலை இருக்கும், ஒரு நாள் வேலை இல்லாமல் போயிடும். அல்லது சம்பளம் வந்துட்டால் உடனே செலவு வந்துடும். அது ஒரு விஷயம். இருப்பினும் என்னை பொறுத்தவரை சனி பகவான் ஆட்சி செய்யும் போது சுப கடன் பட்டு கொள்ளுங்கள். நல்லவர்கள் அனைவரும் சுப கடன் அடைந்து கொள்ளுங்கள். சுப கடன் என்பது வீடு கட்டுவது, பூமி வாங்குவது. இப்போ தங்கம்னு சொல்லவே முடியல. தங்கம்னு சொல்லும்போதே அது இப்போ புதையல் மாதிரி இருக்கிறது. இருந்தாலும் அவரவர் சக்திக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தங்கம் வாங்கி வச்சுட்டு அந்த கடனை கொஞ்சம் கட்டிட்டுருங்க. கடன் பட்டு கொண்டீங்கள் அப்படின்னா நிச்சயமாக 7 சனி பகவான் பெரிய பாதிப்பே செய்ய மாட்டார். முக்கியமான குறிப்பு, நான் ஏற்கனவே எல்லாருக்கும் சொல்வது போல, தசாபுத்தி சாதகமாக இருந்தால் 100% பயங்கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லை என்பது என்னுடைய அனுபவம்.
இருப்பாலும் மகிழ்ச்சியாக எல்லாருக்கும் தசாபத்தி இருக்குமாங்கிறது எனக்கு தெரியாது தானே. அந்த அடிப்படையில் தான் உங்களை வந்து நான் கொஞ்சம் பயமுறுத்துவது போல சொல்வது. கவனமாக இருந்தால் பாதிப்பு குறையும் தானே. 100 கிலோமீட்டர் வேகத்தில் போய் கீழே விழுகிறான் ஒருத்தன் அப்படின்னாலும் நடந்து போய் கீழே விழுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அதாவது 30 கிலோமீட்டர் வேகத்தில் போய் கீழே விழுறதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா. ஜோதிடம் என்பது வந்து ஒரு பாதுகாப்பு பெட்டகம் தான், உங்களுக்கு வழிகாட்டுவது. பாதுகாத்து நடந்து கொள்வது உங்களுடைய சொந்த பொறுப்பு. நீங்கள் தான் அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும், பக்தியோடு இருந்து கொள்ள வேண்டும். ஆகவே சனி பெயர்ச்சி என்பது விரயம் என்ற சனி பகவான் தாக்கத்திலிருந்து ஜென்மம் என்ற கோட்பாடில் உங்களுக்கு ஜென்மத்துக்கு வருகிறார். அதாவது ராசியில் 1ஆம் இடத்துக்கு வருகிறார் என்று பொருள். அதுக்கு பேர் தான் ஜென்மம் என்ற அர்த்தம். இது சனி பகவானால் ஆகக்கூடிய நன்மை தீமைகள். மிகப்பெரிய மகிழ்ச்சி குரு பெயர்ச்சி. மார்ச் மாதத்திலிருந்து 3 மாதம் தள்ளி ஜூன் மாதம் 26ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகிறார். மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் ராசிநாதன் ராசியை பார்ப்பார், ராசிநாதன் உச்சம் பெறுவார். கிட்டத்தட்ட 12 மாதங்களில் 2½ நாட்கள் மட்டும் சந்திரன் மீனத்தில் இருக்கும்போது குரு பகவான் பார்வையை பெறுவார். அதுக்கு பேர் குருச்சந்திர யோகம் என்று பொருள். அல்லது குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆகி இருப்பார்கள் என்று பொருள். ஒருவர் வீட்டில் ஒருவர் மருவி இருப்பார். அதுக்கு பேர் குருச்சந்திர யோகம் அல்லது பரிவர்த்தனை யோகம். இது 12 மாதங்களில் 2½ நாள் நடக்கும். அது தனி ஒரு ஆராய்ச்சியாக சொல்ல வேண்டும். இருப்பினும் ஒவ்வொரு ராசியும் அவரவர் வீட்டுக்கு சொந்தக்காரர் வந்து அவர் வீட்டை பார்த்தால் சிறப்பு என்பார்கள். இப்போ சுக்கிரன் வந்து துலாம் வீட்டை எப்போ பார்ப்பார்னு யாரும் ஜோதிடத்தில் சொல்கிறதில்லை. சூரிய பகவான் எப்போ சூரியன் வீட்டை பார்ப்பார்னு யாரும் சொல்கிறதில்லை. சனி பகவான் கூட எப்போ அவர் வீட்டை பார்ப்பார்னு சொல்கிறதில்லை. ஆனால் குரு பகவான் வந்து தான் வீட்டை தான் பார்க்கும் காலம் அடுத்த ஜூன் முதல் 2027ஆம் ஆண்டு ஜூன் வரை தனது ராசியை பார்ப்பார். அது உச்ச வீட்டிலிருந்து பார்ப்பார், சந்திரனுடைய நண்பனுடைய வீட்டிலிருந்து பார்ப்பார். குரு உச்சம் வரும்போது அபரிதமான வெற்றிகளை மனிதன் வாழ்க்கையில் அடையலாம். ஏன்னா உச்சம் ஆட்சி என்பதை விட உச்சம் என்பது ஒரு பங்கு கூட என்பது ஜோதிட நூலில் சொல்லப்பட்டுள்ளது. உச்சம் பெறும் குரு பகவான் உச்சமாகி சனி பகவானை பார்க்கும்போது சனி பகவானுடைய தாக்கம் 100% குறையும் என்பதில் சந்தேகத்திற்கு இடமில்லை. இதில் சிறப்பு செய்தி என்னன்னா, ஜனன காலத்தில் நல்ல வாலிபத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது ஒரு 65 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க, ஏன் 70 வயது தொட்டவங்க, 70 வயதுக்கு பிறகு கூட வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகங்களை அடைந்தவர்கள் இருக்கிறார்கள். சிறிய வயதிலும் யோகங்களை அடைந்தவர்கள் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம்னா, தசாபுத்தி சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றி என்ற சொல்லுக்கு இன்றைக்கி மனித வாழ்க்கையில் என்ன வெற்றி? ஒன்றே ஒன்று தான் வெற்றி. பணம் வேணும், பணம் இருந்தால் போதும், அவ்வளோதான். பதவிங்கிறது அது பொதுவான கருத்து. அவரவர் வாங்கி வந்த வாரத்துக்கு ஏற்றவர் ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையில் இருப்பாங்க. அது பேர் பதவி என்று பொருள். பணம் என்ற சொல்லுதான் உலக இயக்கம். காசே தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா. பூமியில் பிறந்து வாழ்ந்து முடிச்சு திரும்பி ரிட்டர்ன் போகும் வரை இங்கே எதை பற்றி பேசிகிட்டு இருக்க போகிறோம், எதை பற்றி வச்சு செயல்பட போகிறோம் அப்படின்னா பணம் மட்டும்தான். அப்போ அந்த பணம் என்ற ஒரு மிகப்பெரிய வெற்றியை மீனராசி நேயர்கள் அடுத்த ஆண்டில் 2026ஆம் ஆண்டில் அடைவீர்கள் என்பதில் சந்தேகத்திற்கு இட வேண்டாம். ஆனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி சாதகமாக இருக்க வேண்டும். கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி சனீஸ்வர பகவான் என்னிடத்தில் 7 சனியாக இருந்த காரணத்தினால் இறுதி காலகட்டத்தில் என்னை ஜோதிடனாக்கி விட்டு போனார். சனி பகவான் வந்து பயிற்சியாக போகிற இடம் ஜென்மம், குரு பகவான் பயிற்சியாக போகிற இடம் 5ஆம் இடம், பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் என்று பொருள். திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடக்கும் 2026ஆம் ஆண்டு. ஏற்கனவே திருமணம் ஆகியிருந்து குழந்தை பேர் தாமதமாக இருப்பவர்கள் குழந்தை பேர் கிடைக்கும். வேலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவங்களுக்கு பதவி உயர்வு ப்ளஸ் சம்பள உயர்வு கிடைக்கும். இதெல்லாம் அவரவருக்கு தசாபுத்தி சாதகமாக இருந்தால். ஏன்னா கோச்சாரம் என்பது வந்து
ஒரு பங்களிப்பு, அவ்வளோதான். அப்போ இவ்வளவு நன்மைகளையும் குரு பகவானால் செய்து கொடுக்க முடியும். சனி பகவான் அவருடைய வீட்டிலேருந்து அவருடைய பார்வையை பெறுவதனால் கொஞ்சம் கட்டுக்குள் அடக்கி வாசிப்பார். அப்படியே மாறாகவும் ஆபத்தாகவும் நிகழலாம் சில பேர் வாழ்க்கையில். அது தசாபத்தி சாதகமாக இல்லாதவங்களுக்கு. அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாரும் வேண்டிக்கலாம். இறுதி ஆண்டில் ராகு கேது பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டு நவம்பர் 13ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. நவம்பர் முதல் ஜூன் வரை குருவும் கேதுவும் ஒன்றாக இருப்பார்கள். எல்லா ராசி நேயர்களுக்கும் சொல்லி வந்த கருத்தை தான் மீனராசிக்கும் சொல்ல இருக்கிறேன். குருவும் கேதுவும், அதாவது ராசிநாதனும் குருவும் ஒன்றாக சேர்ந்து உச்ச வீட்டில் குரு இருப்பது, கேதுவோட சேர்வது ஒரு கோடீஸ்வர யோகம். 2026ஆம் ஆண்டு நவம்பருக்கு பின் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு குருவும் கேதுவும் ஒன்றாக இருப்பார்கள். அது ஒரு கோடீஸ்வர யோகம்னு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ராகு கேது சேர்ந்திருந்து ஒரு ஜாதகர்கள் கஷ்டப்படுறதையும் நான் பார்த்துருக்கேன். ராகுவும் குருவும் சேராமல் நல்லா இருக்கவங்களையும் பார்த்துருக்கோம். குரு கேது சேர்க்கையோடு இருந்த ஒரு ஜாதகம் கஷ்டப்படுறதையும் பார்த்துருக்கோம். குரு கேது சேர்க்கை இல்லாமல் நல்லா இருப்பதையும் பார்த்துருக்குறோம். ஏன்னா ஜோதிடம் என்பது ஒரு பெரிய கடல். அதை அவர் சாதாரணமாக முடிக்க முடியாது. மிகப்பெரிய கடல், மிகப்பெரிய ஆய்வு, மிகப்பெரிய ஆராய்ச்சி இன்னும் எனக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நான் ஜோதிடத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் அன்னை பராசக்தியுடைய ஆசையை பெற்று நான் படித்து கொண்டிருக்கும்போது 2 புஸ்தகங்களில் உள்ளதான் ஜாதகம் என்று நினைத்தேன். இன்றைக்கு நான் நூற்றுக்கணக்கான புஸ்தகங்களை படித்தாகிவிட்டது. பல லட்சம் பேர்களை சந்தித்தாகிவிட்டது. எல்லோரிடத்திலும் ஒவ்வொரு புது புது அனுபவங்களை தான் கற்றுக்க வேண்டியிருக்கிறது. கற்றுக்கொண்டிருக்கிறேன், அனுபவித்து கொண்டிருக்கிறேன். காரணம் என்னவென்றால், வினாடிக்குள் வினாளிகை உண்டு ஜோதிடத்தில். வினாடிக்குள் வினாளிகை. அப்படிப்பட்ட ஜோதிட உலகத்தை எடுத்து ஒரு கிரக பயிற்சியை வச்சு ஒருத்தர் மிகப்பெரிய வெற்றி அடைவார், தோல்வி அடைவார்னு ரெண்டையுமே சொல்ல முடியாது. ரெண்டுமே சொன்னால் தப்பு தான். நல்ல இடத்துல இருக்கிறார் சனி பகவான், அதனால் மிகப்பெரிய வெற்றி அடைவார்னு சொன்னால் அதுவும் பொய்யாயிடும். கெட்ட இடத்துல இருக்கா, அவருக்கு கெடுதல் உண்டாகும்னு சொன்னால் அதுவும் பொய்யாயிடும். ஏன்னா கோச்சாரம் என்பது சிறிய விஷயந்தான். அதில் 7.5 சனி அட்டமச்சனின்னு நடக்கும்போது தாக்கம் கொஞ்சம் கூட இருக்கும். அதுவும் தசாபதி சாதகமாக இருக்கிறவங்களுக்கு அந்த பாதிப்பும் இருக்காது, கொஞ்சம் குறையும்னு சொல்லிடலாம். ஆகவே குரு கேது சேர்க்கை ஒரு எதிர்பாராத கோடீஸ்வர யோகம். இன்னைக்கு கோடீஸ்வர யோகம்னா ஒன்றும் அரசியல்வாதியாக இருக்கணும், அல்லது லாட்டரி டிக்கெட் விழுகணும், புதையல் கிடைக்கணும். புதையல் இப்போ இன்றைக்கி இல்லை உலகத்தில். யாரும் இப்போ புதையல் எடுத்ததாக சொல்ல, எங்கேயாச்சும் என்ன சொல்கிறது, இந்த கோயில்களுடைய வேலைப்பாடுகள் நடக்கும்போது பூமியை பறிக்கும்போது உள்ளுக்குள்ளே நாணயங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் புதையல் என்பது இல்லை. லாட்டரி விழுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அது கேரளாவில் இருக்குது. அதை பற்றி தான் கொஞ்சம் முன்னாடி பேசியிருக்கேன். கேரளாவுக்கு ஐயப்பனை பார்க்க போனீங்கன்னா ஒரு டிக்கெட் வாங்கிக்கோங்க, ரொம்ப வாங்காதீங்க. கேரளாவுக்கு வேலையாக போனீங்கன்னா ஒரு டிக்கெட் வாங்கிக்கோங்க. அதுவும் 2026 மே மாதத்துக்கு பிறகு குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கும்போது. உங்களோட ஜனகாலத்திலிருந்து தசாபத்தி சாதகமாக இருந்தால் அந்த விபரீத ராஜயோகம் உண்டு. திரும்ப திரும்ப சொல்கிறது தான், தசாபத்தி சாதகமாக இருக்க வேண்டும், அதற்கு விபரீத ராஜயோகம் என்று ஒன்று இருக்க வேண்டும். இவர்கள் தான் எதிர்பாராத வெற்றியை அடைந்திருக்கிறார்கள் உலக வரலாற்றில். அந்த அடிப்படையில் குருவும் கேதுவும் சேர்க்கை மிகப்பெரிய உன்னதமான ஒரு யோகம். 15 வருஷங்களாக லாட்டரி டிக்கெட் வாங்குற சார், நான் ஒன்றும் விழுகலாம் என்கிட்ட ஃபோனில் சொல்கிறவங்க வர்றாங்க. இப்படிலாம் இல்லை. இவ்வளோ பேர் லாட்டரி சீட்டு வாங்குறாங்களான்னு எனக்கு இப்போ தான் தெரிய வருகிறது. நான் ஒரு சின்ன விளம்பரம் பண்ண போய், விளம்பரம் இல்லை, ஒரு விபரீத ராஜயோகம் பற்றி பேசினேன். அதுபடி இத்தனை பேர், இத்தனை லட்சம் பேர் லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க. எல்லா நாடுகள்லையுமே, தமிழ்நாட்டில் அல்ல, எல்லா நாடுகளில் இருந்தும் ஒவ்வொரு மாதிரியான கேள்விகளை என்னிடத்தில் டெய்லி ஒருவர் பேசிக்கிட்டு இருக்கார். அப்போது அது இஷ்டம், அதிர்ஷ்டம். அதை என்றோ ஒரு நாள் நாம் வழக்கத்தில் ஒன்றாக எடுத்துக்கொள்ளாமல் தவிர அதை நம்பியே வாழக்கூடாது, அதை நம்பியே பயணம் போகக்கூடாது, அதை நம்பியே பணத்தை போட்டு கடங்காரன் ஆகக்கூடாது, மனைவி மக்களை தவிக்க விடக்கூடாது. இப்போ எதனால்னா அந்த பணம்ங்கிறது தான். அப்போ எதிர்மறையான விபத்துகளையும் எதிர்பாராத பாதிப்புகளையும் பணம் செய்ய முடியும், அதை கடங்காரர் ஆக்க முடியும். எதிர்பாராத வெற்றியை தந்து ஒருவரை கோடீஸ்வரராகவும் ஆக்க முடியும். அந்த கோடீஸ்வர யோகம் குருவும் கேதுவும் ஒன்று சேரும்போது நடக்கும். அடுத்த 6 மாதங்கள், 2வது 6வது மாதங்கள், அதாவது நவம்பர் மாதத்திற்கு பிறகு அடுத்த ஜூன் வரை
அது பற்றி பிறகு 2027ஆம் ஆண்டு வந்துவிடும், அப்போது அதை பற்றி விரிவாக பேசுவோம். ஆகவே 2026ஆம் ஆண்டு மீனராசி நேயர்களுக்கு சிறந்த ஆண்டாகவும் மகிழ்ச்சி தரும் ஆண்டாகவும் இருக்கும் என்பது சந்தேகத்திற்கு இடமில்லை. உங்களுடைய ஜனகால ஜாதகம் சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் அனைவருக்கும் வெற்றியே. மேசராசி நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் பயிற்சி ஆகிறார். திருநள்ளாறில் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் பயிற்சி ஆகிறார். மேசராசி நேயர்களுக்கு 7.5 சனியாக ஆரம்பிப்பார். 7.5 சனி என்றவுடன் பயம் தேவையில்லை. சிறிய குழந்தைகள், வாலிபத்தில் இருக்கக்கூடியவர்கள், வயோதிகர்கள், இப்படி பலதரப்பட்ட மக்கள் மேசராசியில் இருப்பார்கள். யோக திசை நடக்கும் பட்சத்தில் பெரிய பாதிப்புகள் எதுவும் நிகழாது. யோக திசை இருக்கும் பட்சத்தில் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. அந்த யோக திசை என்பதை எப்படி தெரிந்து கொள்வதுன்னா, சனி பயிற்சி ஆனவுடன் அவரவர்கள் ஜாதகத்தை அவரவர்களுக்கு தெரிந்த ஜோதிடரிடம் போய் சரியான விளக்கத்தை தெரிந்து கொண்டு தங்கள் வாழ்க்கை பயணத்தை நடைமுறைப்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்காக என்னை சந்தித்தால் நான் உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்வேன். குழந்தைகள் எப்படி இருக்க வேண்டும், வாலிபர்கள் எப்படி இருக்க வேண்டும், வயோதிகர்கள் எப்படி இருக்க வேண்டும், தொழில் அதிபர்கள் எப்படி இருக்க வேண்டும், பணியாளர்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை சனி பெயர்ச்சி ஆகும் முன் ஒரு வாரத்திற்கு முன் அதுக்கான பலனை சொல்வேன். பொதுவாக 2026ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சி 7.5 சனியாக ஆரம்பிக்கும் மேசராசினியர்களுக்கு. அதே 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 26ஆம் தேதி குரு பயிற்சி ஆவார். அவர் 4ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி அர்த்தாஷ்டம குருவாக வேலை செய்வார். குரு உச்ச வீட்டுக்கு செல்வார். அது ஒரு சிறப்பு பலனாக தான் இருக்க முடியும். குரு பயிற்சி என்பது ஒரு சிறப்பு பயிற்சியே. அப்போ 7.5 சனி நடக்கும்போது குரு பயிற்சி நல்ல இடத்தில் இருப்பார் என்பதுங்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக தான் இருக்கும். பெரிய பயம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு உதவியாக இருக்கும். அதுவே 2026ஆம் ஆண்டு நவம்பர் 13ஆம் தேதி ராகு கேது பயிற்சி ஆகும். ராகு கேது பயிற்சி ஆகும். அவர்கள் மேச ராசிக்கு 10ஆம் இடமாக ராகுவும் 4ஆம் இடமாக கேதுவும் பயிற்சி ஆவார். இந்த குரு கேது சேர்க்கை என்பது ஒரு கோடீஸ்வர யோகம் என்பது ஜோதிடத்தில் எழுதப்பட்ட ஒரு யோக வரி, யோக வாக்கியம். யோகங்கள் நிறைய இருக்கிறது என்றாலும் குரு கேது சேர்க்கை என்பது ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய சிறந்த யோகமாக கருதப்படுகிறது. அடுத்த ஆண்டு நவம்பர் மாதத்திற்கு பின் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த யோகம் கிட்டும். 2026ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 13ஆம் தேதிக்கு பின் பிறக்குகின்ற குழந்தைகளுக்கு அந்த குரு கேது சேர்க்கை என்பது சிறப்பான ஒரு யோக ஜாதகமாக அமையும் என்பது என்னுடைய அனுபவ கருத்து. ஆகவே 2026ஆம் ஆண்டு மேசராசி நேயர்கள் பெரிய பயம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. 7.5 சனி என்றவுடன் பயம் தேவையில்லை. தசாபுத்தி சாதகமாக இருக்கக்கூடியவர்கள் கவலையே பட வேண்டிய அவசியமில்லை. பக்தியோடு இருப்பவர்கள் நிச்சயமாக பயம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. குலதெய்வ வழிபாடு இருப்பவர்கள் கோள்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் சனீஸ்வர பகவான் விதியின் நாயகன். அவர் ஒருவரை ஆட்கொள்கிறார் அப்படின்னா நாம் பிறந்த பிறவி பயனை நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி அதை புரிய வைப்பதற்காகத்தான் அவர் அங்கே வருவார்.
வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுப்பார். அறிவு என்ற ஒன்றை நாம் தனிப்பட்ட முறையில் புஸ்தகத்தில் அறியலாம். அனுபவம் என்ற ஒரு வாழ்க்கை தத்துவத்தை சனீஸ்வர பகவானே வழிநடத்தி சொல்லிக் கொடுப்பார். அதனால் அவர் வருகையினால் மேசராசி நேயர்கள் பயங்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. குரு பெயர்ச்சி சற்று மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கும். ராகு கேது பெயர்ச்சியும் மகிழ்ச்சி தரக்கூடியதாகவே இருக்கும். ஆகவே உங்களுடைய தனிப்பட்ட முறையில் மார்ச் மாதத்துக்கு பின் உங்கள் ஜாதகத்தை ஒரு ஜோதிடரிடம் அணுகி முறையான பலாபலன்களை தெரிந்து கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசீர்வாதமும். ரிஷப ராசி நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனீஸ்வர பகவான் 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவார். 11ஆம் இடம் என்பது மிகப்பெரிய உன்னதமான இடம் ஜோதிட உலகத்தில். அதுக்கு பெயர்தான் ஆதாயஸ்தானம், பணபர ஸ்தானம். அதாவது பணத்தை மீதிப்படுத்துகின்ற இடம் அல்லது பணத்தை அடைகின்ற இடம். எனக்கு ஒரு பெரிய பணம் கிடைச்சது, எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது, புதையல் கிடைச்சது, லாட்டரி டிக்கெட் விழுந்தது, எதிர்பாராத சொத்து கிடைச்சது, நீண்ட நாட்களாக இருந்த வழக்கில் ஜெயிச்சு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைத்தது. இந்த மாதிரி ஆதாயம் தரக்கூடிய இடங்களில் முக்கியமான இடம் 11ஆம் இடம். அந்த இடத்திற்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார். இது 2006ஆம் ஆண்டு ரிஷபராசி நேயர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு பொக்கிஷம். அதன் பிறகு அவர்களுக்கு திசாபுத்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ரெட்டிப்பு வெற்றியையும், திசாபுத்தி வாங்கி வந்த வரத்தின்படி சரியில்லை என்றால் சுமாரான பலனையும் சனி பகவான் தருவார். அது அவரவர் அனுபவித்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லது ஒரு தனிப்பட்ட முறையில் ஜோதிடரை அணுகி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். குரு பெயர்ச்சி ஜூன் மாதம் 26ஆம் தேதி நடைபெறும். ஜூன் மாதம் 26ஆம் தேதி குரு பயிற்சி ஆகும். 3ஆம் இடம் என்ற இடத்திற்கு வெற்றி ஸ்தானத்துக்கு குரு பயிற்சி ஆவார். இதுவும் ஓரளவுக்கு நன்மையான இடமே. ராகு கேது பெயர்ச்சி என்பது 2026 நவம்பர் 13ஆம் தேதி நடக்கும். அந்த ராகு கேது பெயர்ச்சி என்பது ரிஷபராசி நேயர்களுக்கு 3ஆம் இடத்தில் கேதுவும் 9ஆம் இடத்தில் ராகுவும் இருப்பார். 3ஆம் இடம் என்பது ஒரு விசேஷ பயிற்சி தான் ராகு கேதுக்கு. அதில் கேது 3ஆம் இடம் வருவார். கோச்சாரத்தில் ஒரு சாதகமான சூழ்நிலை நிலவும் ராசி ரிஷபராசி. கோச்சாரத்தில் உள்ள கிரகங்கள் சாதகமான இடத்திற்கு வருகிறார்கள் என்றால் அது ரிஷபராசி நேயர்களுக்கு தான் என்பது ஒரு பொது கருத்து. இதை மிகவும் மகிழ்ச்சியாக எடுத்து ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கி பிறகு வருத்தப்பட வேண்டாம். ஏனென்றால் சாதகமாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஜாதகம் சாதகமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் கோச்சாரம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரும். ஏனென்றால் நாளை நான் எப்போவுமே கோச்சாரத்தை நம்பி பலன் சொல்வதில்லை. தசாபுத்தி என்பது மிகப்பெரிய ஆபத்தான திசைகள் கூட இருக்கலாம். அது தனிப்பட்ட ஆராய்ச்சி. ஆகவே வெற்றி தரும் ஆண்டாக 2026ஆம் ஆண்டு ரிஷபராசி நேயர்களுக்கு அமையும். கடகராசி நேயர்கள் வெற்றியான ஆண்டுதான் என்பதில் சந்தேகத்திற்கு இடமில்லை. 2026ஆம் ஆண்டு கடகராசி நேயர்களுக்கு வெற்றி ஆண்டுதான். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். காரணம் ஒரு குட் நியூஸ்.
அஷ்டமச்சனி என்ற ஒரு காலகட்டத்திலிருந்து விலக இருக்கிறார்கள். அதாவது அஷ்டமச்சனியாக 8ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் கடகராசி நேயர்களிடமிருந்து விடைபெற்று 9ஆம் இடத்துக்கு செல்கிறார். எனக்கு தெரிஞ்சு அஷ்டமச்சனியை சந்தித்த கடகராசி நேயர்களை கடந்த 2.5 ஆண்டுகள் சந்தித்ததில் 90% பேர் கடுமையான கஷ்டங்களை அடைந்திருக்கிறார்கள் என்பது கண்கூடு. 2023ஆம் ஆண்டு டிசம்பர் முதல் 2026ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி வரை அஷ்டமச்சனி என்ற பிடியில் இருந்த கடகராசி நேயர்கள் விடுதலை அடைகின்றார்கள். அதிக நபர்கள் அதிக சங்கடங்களை சந்தித்ததை நான் கண்கூடாக கண்டிருக்கிறேன். இப்போ சமீபத்து காலத்தில் கூட பள்ளி பருவத்தில் மூலாண்டு பரீட்சை எழுதக்கூடிய மாணவர்கள், 12ஆம் வகுப்பு மாணவர்கள், கல்லூரியில் இறுதி ஆண்டு படிப்பவர்கள், திருமண வயதில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களை பற்றி ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறேன். கவனமாக இருங்கள், பத்திரமாக இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள் என்று, நன்றாக படியுங்கள் என்று. திருமணம் செய்யாதவர்கள் செய்ய வேணாம் என்றே கூறியிருக்கிறேன். ஏனென்றால் அஷ்டமச்சனியில் கடந்த 2.5 ஆண்டுகளில் திருமண வயதில் இருந்து திருமணம் செய்தவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். திருமணம் செய்தவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். திருமணம் செய்தவர்கள் குழந்தை இல்லாமல் தவிக்கிறார்கள். திருமணத்தை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். செய்து பிரச்சனை சந்தித்தவர்களும் உண்டு, செய்து குழந்தை இல்லாதவர்கள் என்பதும் உண்டு, தேடிக்கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்களும் உண்டு. இந்த 3 விதமான சூழ்நிலையும் 2026ஆம் ஆண்டு கடகராசி நேயர்களுக்கு நிவர்த்தியாக இருக்கிறது. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், பிரச்சனை சந்தித்தவர்களுக்கு சமாதானம் அல்லது மறு வாழ்க்கை, இவை அனைத்தும் கடகராசி நேயர்களுக்கு நடக்க இருக்கிறது. தொழில்துறையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொழில்துறையில் முன்னேற்றம், கடன்பட்டவர்களுக்கு கடன் நிவர்த்தி, ஆரோக்கியம் கெட்டவர்களுக்கு ஆரோக்கியம் நிவர்த்தி, வெளியூர் பயணம் செல்ல இருக்கிறவர்களுக்கு வெளியூர் பயணம் வெற்றி. ஏன், கடகராசியில் பிறந்திருந்தவர்களுக்கு அரசியல்வாதிகளாக இருந்தாலும் வெற்றி, அரசாங்கத்தில் இருந்தாலும் வெற்றி. ஒன்றை கருத்தில் கொள்ள வேண்டும் எனது அன்பு சகோதர சகோதரிகள். அண்ணன் என்ன இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியாக சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு நினைப்பீங்க. நான் அப்படி அதிகமாக மிகைப்படுத்தி பேசியது இல்லை என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இருப்பினும் அஷ்டம சனி விலகினால் பல நன்மைகளை நடக்கும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். இதற்கு முக்கியமான காரணம் என்னவாக இருக்க வேண்டுமென்றால், நான் சொன்னது அப்படியே நடந்தாக வேண்டும் என்றால், ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி சாதகமாக இருக்க வேண்டும். பன்மடங்கு வெற்றியாகும். நான் ஏற்கனவே சொல்லியது போல, சனி பயிற்சினால் நான் சொன்ன அனைத்து நன்மைகளும் 25% இருக்கும். ஜனனகாலத்தில் தசாபுத்தி சாதகமாக இருந்தால் 100 மடங்கு சாதகமாக இருக்கும் என்பதில் சந்தேகத்துக்கு இடமே இல்லை. அடுத்ததாக அவர்களுக்கு சப்போர்ட்டாக குரு பயிற்சி ஆகிறார். ஜென்ம குரு. ஜென்மம் என்பது உடலாகும். ஜென்ம குரு ராமர் வனத்திலேம்பாங்க. அது பொதுவான கருத்து. அது வெளியூர் வெளிதேசம் போகிறதுக்கான ஒரு அறிகுறியாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜென்மம் என்பது உடம்பு. சில பேருக்கு உடம்பு பாதிக்கும். இந்த நிலையில் குரு பயிற்சி 2026ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் தேதி வருகிறார். உச்சம் பெற்ற குரு. அவர் எங்கே இருந்ததால் தான் என்ன, அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனி, ஓடிப்போறவருக்கு 9ஆம் இடத்தில் குரு, நல்லா இருக்க போறவருக்கு தான் லக்னத்தில் குரு இருப்பார் என்பார்கள். லக்கணம் என்பது நம்முடைய ஜனனகாலத்தில் இருக்கின்ற லக்கணம், லா என்று போட்டிருக்கும்.
கோச்சாரத்துக்கு லக்கணம் என்பது சந்திரா லக்கணம் என்று பொருள். அப்போ சந்திரா ராசியில், அதாவது கடக ராசியில் குரு இருப்பது மிகப்பெரிய வெற்றியை தருவதற்கு தான் வருகிறார். 5, 7, 9ஆம் இடத்தை பார்ப்பார். மிகப்பெரிய வெற்றி ஸ்தானம் அந்த 3 இடங்களும். ஆகவே சனி பெயர்ச்சி சாதகமானது, குரு பெயர்ச்சி சாதகமானது. அடுத்து ராகு கேது பெயர்ச்சியும் 2026ஆம் ஆண்டு இறுதியில் நடக்கும். 2026 நவம்பர் 13ஆம் தேதி நடக்கும். அதுவும் ஜென்மத்துக்கு கேது வருவார், குருவோட சேர்க்கை பெறுவார், 7ஆம் இடத்தில் ராகு இருப்பார். அவர்கள் மட்டும் என்ன செய்வார்கள் என்ற ஒரு சூழ்நிலையை நான் அடுத்த ராகு கேது பெயர்ச்சி நடக்கும் தருவாயில் சொல்லுவேன். இருப்பினும் அஷ்டமச்சனி நிவர்த்தி, குரு பெயர்ச்சி உச்சம், ராகு கேது தொடர்பு, தசாபுத்தி சாதகமாக இருந்தால் கடகராசி நேயர்கள் 2026ஆம் ஆண்டு மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள் என்பதில் சந்தேகத்திற்கு இடமே இல்லை. உங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேற்றி வைக்கும் காலம். கெட்ட நேரத்தில் நல்லோர்கள் அனைவரும் இறைவனிடத்தில் போய் முறையிடுவார்கள், தன்னுடைய குறைகளை சொல்வார்கள். ஆனால் இறைவன் ஆபத்திலிருந்து பாதுகாத்திருப்பாரை தவிர பொருளாதாரம் கொடுத்திருக்க மாட்டார். அப்போ ஆபத்துங்கிறது நிகழாமல் பாதுகாப்பது தான் இறைவனுடைய நோக்கம். பொருளாதாரம் என்பது கோள்களின் நோக்கம். ஆகவே வேண்டிய வேண்டுதல் நிறைவேறுவது காலம் கூட 2026ஆம் ஆண்டு தான் கடகராசி நேயர்களுக்கு. கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதும், பட்ட கடனை அடைப்பதும், வழக்கு இருந்தால் விடுதலை ஆவதும் அல்லது அதில் வெற்றி பெறுவதும், இப்படி பல வகையான சாதகமான சூழ்நிலைகளை 2026ஆம் ஆண்டு கடகராசி நேயர்கள் அடைவார்கள் என்பதில் சந்தேகத்திற்கு இடமே வேண்டாம். எல்லா நலன்களும் பெற்று நல்வாழ்வு வாழ கடகராசி நேயர்கள் வணங்க வேண்டிய தெய்வமே அன்னை பராசக்தி தான். அவர்கள் உங்களுக்கு துணையாக இருந்து நல்லருள் புரிவாங்க. கிரகங்களுடைய பயிற்சி தான் மனிதனை வாழ வைக்கிறது. அந்த கிரக பயிற்சி என்பது 2026ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி மிகப்பெரிய நவக்கோள்களில் ஒன்றாகிய சனீஸ்வர பகவான் பயிற்சியாகிறார். அவர் துலாம் ராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்துக்கு வருகிறார். 6ஆம் இடத்துக்கு வருகிறார் அப்படின்னா, ஜோதிட நூல்களிலேயே 6ஆம் இடம் என்பது எதிரி, நோய், கடன், விபத்து, வழக்கு இவைகளை சொல்லுகின்ற இடம் தான் 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடத்திற்கு சனி பகவான் வருகிறார் என்றால் பாவக்கோள்களில் மிகப்பெரிய வலிமையானவர் அவர். 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் வருவது ஒரு ஜாக்பாட் தான். 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்தால் எதிரிகள் நாஸ்தி, கடன் நாஸ்தி, நோய் நாஸ்தி. விபத்தே ஏற்பட்டாலும் இறைவன் கையேந்தி காப்பாற்றி விடுவார். வழக்குகளும் அப்படிதான். நீண்ட நாட்களாக நடந்து கொண்டிருக்கிற வழக்குகள் தீர்ப்புக்கு வரும். நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாத கடன் தீர்க்கப்படும். நீண்ட நாட்களாக உடல் உபாதைகள் இருந்தால் தீர்க்கப்படும். விபத்துக்கள், ஆபத்துகள் ஏற்படாத அளவுக்கு பாதுகாத்துக் கொள்வார். 6ஆம் இடம் என்பது ஒரு மிகப்பெரிய வெற்றி ஸ்தானம் சனி பகவானுக்கு. மனிதனுக்கு எதிரி, நோய், கடன் தீர்ந்தால் அப்புறம் அதை விட வேற என்ன வேணும் உலகத்தில்? இதை தீர்ப்பதற்கான வழிமுறையை துலாம் ராசினியர்களுக்கு செய்து கொடுப்பார் சனீஸ்வர பகவான் என்பதில் சந்தேகத்திற்கு இட வேண்டாம். சனி பயிற்சி ஆகியும் நான் சொன்ன நிலைகள்லாம் அப்படியே தான் சார் இருக்குது அப்படின்னா, அதுக்கு ஜனன காலத்தில் ஏதோ ஒரு வரம் தவறாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஜனன காலத்தில் தசாபுத்தி சாதகமாக இல்லை என்ற அர்த்தம். ஒருவேளை தசாபுத்தி சாதகமாக இருந்தால் நான் சொன்ன அத்தனையுமே நடந்துடும். எதிரிகள் விலகிவிடுவர், நோய் தீர்ந்துவிடும், கடன் நிவர்த்தியாகும், ஆபத்துகளிலிருந்து வெளியே வந்து விடலாம், வழக்குகள் நிவர்த்தியாகும். தசாபுத்தி சாதகமாக இருக்க வேண்டும். இதை நான் அடிக்கடி எல்லோருக்கும் சொல்வது தான். ஆகவே சனி பயிற்சி என்பது துலாம் ராசினியர்களுக்கு மிகவும் சிறப்பு என்பதில் எந்த சந்தேகத்திற்கும் விட வேண்டாம். அதை எனது அன்பு சகோதர சகோதரிகள் மனதில் பதிவு பண்ணி கொள்ள வேண்டும். அடுத்ததாக சிறப்பான இன்னொருத்தர் குரு பகவான். அவர் 2026 ஜூன் மாதம் 26ஆம் தேதி பயிற்சி ஆவார். அவர் கடகத்துக்கு வருவார். துலாம் ராசி நேயர்களுக்கு குரு என்பவர்
10ஆம் இடத்திற்கு வருவார். 10ஆம் இடத்திற்கு வருவார். பொதுவாக ஒரு கருத்து, குரு பகவான் ஆட்சி வீடுகளில், உச்ச வீடுகளில் இருக்கும்போது அவர் நிச்சயமாக கெடுதல் செய்ய மாட்டார் என்று நான் நூல்களில் படித்திருக்கிறேன். சான்றோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருவது சிறப்பு தான். 10ஆம் இடம் என்பது என்ன? பதவி ஸ்தானம் தான். அது கர்மஸ்தானம் என்று பொருள், பதவி ஸ்தானம் என்று பொருள், அல்லது வேலை என்று பொருள். எந்த நிலையிலும் அவர் உங்களை கெடுதல் செய்ய மாட்டார். மேலும் எல்லோருக்கும் சொல்வது போல, குரு பகவான் சனி பகவானை பார்வையிடும் காலம் ஓராண்டு காலம். குரு பகவான் சனி பகவானை பார்வையிடும் ஒரு காலம் ஓராண்டு காலம். ஆகவே 2 அதிகோள்கள், அதாவது பலம் வாய்ந்த கோள்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்கிறார் என்பது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. குரு வீட்டில் சனி பகவான் இருக்கிறார், குரு பகவான் அவரை பார்ப்பார். அப்போ மேலும் குரு பகவானால் நன்மை ஏற்படுகிறதோ இல்லையோ, சனி பகவானால் ஆக வேண்டிய வேலைகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். நம்ம முதல்ல சொன்னதுதான். சனி பகவான் தான் செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செய்தாலே நாம் நிவர்த்தி தானே. ஆகவே குரு பயிற்சி என்பது சிறப்பான இடமே. சில பேருக்கு 4ஆம் இடத்தை பார்க்க போகிறவங்க வீடு, பூமி, வாகனம் அந்த மாதிரி கட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்வை செய்ய போகிறவங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது சுப கடனாகவும் அது மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆகவே குரு பயிற்சி என்பது சிறந்த பயிற்சி. அவர் சிறப்பாக 4ஆம் இடத்தை பார்ப்பார், 2ஆம் இடத்தை பார்ப்பார், 6ஆம் இடத்தை பார்ப்பார். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், குடும்பம் சிறப்பாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். 4ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் வீடு, பூமி, வாகனங்கள் நிச்சயமாக அமைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். 6ஆம் இடத்தை குரு பார்த்தனால் எதிரி, நோய், கடன், விபத்து, வழக்குகள் தவிர்க்கப்படும் என்பது சந்தேகத்திற்கு இடமே இல்லை. இவையெல்லாம் சுபமாக நடக்க வேண்டுமென்றால் தசா புத்தி சாதகமாக இருக்க வேண்டும். அதற்காக நீங்கள் ஒரு நல்ல ஜோசியரை பார்த்து, நீங்கள் நல்ல ஜோசியர் இல்லையா சார் கேட்கக்கூடாது, தொலைத்தொடர்பில் இருக்கவங்க இதை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால தான் இந்த பதிவே. என் அருகாமையில் என்னை சந்தித்து கொண்டிருக்கின்ற 25 ஆண்டுகளாக சந்திக்கின்ற நண்பர்கள் அனைவரும் என்னை நேரடியாக பார்த்து விடுவார்கள். காண இயலாதவர்கள், காண முடியாதவர்கள் தெரிந்து கொள்ளத்தான் இந்த பதிவு. ஆகவே அடுத்ததாக இந்த ஆண்டு நிகழ இருக்கிறது. இந்த ஆண்டின் இறுதியில் நடக்க இருக்கிற விஷயம் என்னவென்றால், ராகு கேது பேச்சும் இந்த ஆண்டு நிவர்த்தி ஆகிறது. அவர்கள் சிறப்பான ஒரு இடத்துக்கு வருவாங்க. அவரும் 4ஆம் இடம் 10ஆம் இடமாக மாறுவார்கள். பாவிகளில் 4ஆம் இடத்துக்கு ராகு வருவது கொஞ்சம் கெட்ட இடம் தான் என்றாலும் உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்தி கொள்ள வேண்டும். 4ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் அதுவும் நிவர்த்தி தான். 10ஆம் இடத்தில் குருவும் கேதுவும் ஒன்று சேர்ந்திருப்பதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. நவம்பர் மாதத்திலிருந்து அடுத்த மே, ஜூன் வரை குருவும் கேதுவும் ஒன்றாக சேர்ந்திருப்பார்கள். குருவும் கேதுவும் ஒன்று சேர்வது என்பது கோடீஸ்வர யோகம் என்று சொல்லப்படுகிறது. ஜோதிடத்தில் யோக வரிசைகளில் கிட்டத்தட்ட 1000 சொச்சம் யோகங்கள் இருக்கிறது. அந்த யோகங்களில் பார்த்திங்கன்னா குருவும் கேதுவும் சேர்ந்தால் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லப்படுகிறது. அது அபூர்வமான சேர்க்கை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதை நம்ம அனுபவத்தில் பார்த்துருக்கோம். அந்த அடிப்படையில் கோச்சாரத்தில் அவர்கள் இருவரும் நவம்பர் மாதத்திற்கு பின் மே, ஜூன் வரை இணைந்தே இருப்பார்கள். அது ஒரு மிகப்பெரிய வெற்றிக்குரிய இடமாகும். அந்த காலகட்டத்தில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு குருவும் கேதுவும் ஒன்றாகவே இணைந்திருப்பார். அது ராஜயோகமான குழந்தைகளாக பிறக்கும் என்பது உண்மை. அதில் சந்தேகத்திற்கு இட வேண்டாம். குருவும் கேதும் சேர்க்கையோடு இருக்கும் காலத்தில் குழந்தை பிறக்குமானால் அவர்கள் கோடீஸ்வர யோகம் தானே. அவரவர் வாங்கி வந்த வரத்திற்கு ஏற்றவாறு அவர்களுடைய சிறப்பான ஒரு ஆதிக்கத்தில் அவங்க பிறப்பாங்க. இது ஒரு அனுபவ செய்தி. ஆகவே 2026ஆம் ஆண்டு துலாம் ராசி நேயர்களுக்கு வெற்றிக்கான ஆண்டுதான் என்பதில் சந்தேகத்திற்கு இடமில்லை. ஏன்னா அனைத்து கிரகங்களும் சுகமான இடத்துக்கு வருகிறார்கள். ஆகவே துலாம் ராசி நேயர்கள் 2026ஆம் ஆண்டினை எதிர்கொண்டு அந்த கிரக பயிற்சிகளின் ஆதிக்கத்தை பெற்று நலமோடு வாழ என்னுடைய அன்பான பிரார்த்தனையும் வேண்டுகிறோம். 2026ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில்
மிக பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிறவர்களில் நீங்கள் தான் முதன்மையானவர், நம்பர் 1. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 8.25 ஆண்டுகள், 7.5 ஆண்டுகள் அல்ல, 8.25 ஆண்டுகள் 7.5 சனியை சந்தித்து சனி பகவானுடைய மிகப்பெரிய அனுபவ, எப்படி சொல்றதுன்னு தெரியல, மிகப்பெரிய அனுபவங்களை உங்களுக்கு கொடுத்திருப்பார். அவரவர் வாங்கி வந்த வரத்திற்கு ஏற்றவாறு நிறைய அனுபவங்களை, உலக பாடங்களை கற்றுக் கொடுத்திருப்பார். இது நடுத்தர வயதினருக்கு. வயோதிகர்களுக்கு அவங்க வாழ்ந்து முடித்தவங்க, அவங்களுக்கு அனுபவங்கள் பெருசாக இருந்திருக்காது. குழந்தைகள் அப்படிங்கிறவங்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பள்ளி பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லா படிக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காலம்னு சொல்லி ஏற்கனவே நான் பதிவு பண்ணியிருக்கேன். ரொம்ப கவனமாக இறுதி ஆண்டு பரீட்சையை எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இறுதி ஆண்டு பரீட்சை, 10ஆம் வகுப்பு பரீட்சை, 12ஆம் வகுப்பு பரீட்சை, அதாவது முழாண்டு பரீட்சை ரொம்ப கவனமாக சிரத்தையுடன் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இவங்கெல்லாம் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள். இந்த மகர ராசியில் 10ஆம் ஆண்டு எழுதி முடிச்சிட்டாங்க, நல்ல மார்க்கை வாங்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு 22 ஆண்டுகளுக்கு வர மாட்டார். அவங்க போயிட்டே இருக்கலாம். மிகப்பெரிய வெற்றி தான். +2 முடிக்கிறவங்க காலேஜ் லைஃப்பில் வந்துட்டு எல்டர்சனி டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அவங்களும் மிகப்பெரிய வெற்றி தான். காலேஜ் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களும் வெற்றி பெற்றுவாங்க. காரணம் இவருடைய இறுதி ஆண்டின் காரணமாக 2026ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி திருநள்ளாறில் சனி பெயர்ச்சி மகர ராசியிடம் இருந்து விடை பெற்று மேச ராசியை தொடர்பு கொள்வார். அதாவது மேச ராசினியர்களுக்கு 7.5 சனியாக ஆரம்பம், மகர ராசினியர்களுக்கு 7.5 சனி என்பது முடிவு. 7.5 சனியே இல்லாமல் ரொம்ப பேர் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அது வேறு ஒரு ரகம், அது தனியாக ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா நான் ஜோதிடன் அல்லவா, அதனால் நிறைய ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருப்பேன். 7.5 சனியே இல்லாமல் வாழ்க்கை புறம் கஷ்டப்படணும் இருக்கான். 7.5 சனி நடந்தும் கோடீஸ்வரனாக இருந்தவனும் இருக்கான். நடுத்தரப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவங்க இருக்காங்க. ரொம்ப எச்சரிக்கையான ஒரு அனுபவத்தை நான் மகர ராசி நேயர்களுக்கு தெரியப்படுத்த இருக்கிறேன். 2026ஆம் ஆண்டு சிறந்த ஆண்டாக இருக்கும் என்பது சனி பகவான் உங்களை விட்டு விலகுகிறார் என்பது மட்டும்தான். அடுத்த குரு பயிற்சியும் சாதகமாக இருக்கிறது, அது அடுத்த வினாடியில் சொல்கிறேன். இந்த மகர ராசி நேயர்கள் ஏன்னா கடந்த 2.5 ஆண்டுகளுக்கு முன் கிடைத்த அனுபவத்தை உங்களோட ஒரு நிமிடம் பதிவு செய்கிறேன். 2023 டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சனி பயிற்சி ஆகும்போது மகர ராசி நேயர்களுக்கு 7.5 சனி முடிந்து விட்டதாக சொல்லி பிரபலியமாக பேசப்பட்டது. என்னிடம் பல ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க, நேரடியாக தொடர்பு கொள்கிறவங்க. அவங்களில் ரொம்ப பேர் 7.5 சனி முடிஞ்சதுக்கு பிறகு கஷ்டத்தை சந்தித்தவர்களை நான் பார்த்துருக்கிறேன். கஷ்டம்னா பெரிய கஷ்டத்தை சந்தித்தவங்களை பார்த்துருக்கேன் 7.5 சனி முடிஞ்சதுக்கு பிறகு. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு புதிய திசை உருவாகும். புதிய திசை என்றால் என்னென்னா உங்களுக்கு புரியாது. இருப்பினும் இப்போ ராகு தசை ஆரம்பம், குரு தசை ஆரம்பம், சனி தசை ஆரம்பம் அப்படின்னா இவங்களாம் பெரிய திசைகள். கரெக்டாக 7.5 சனி முடியும் போது சனி தசை அல்லது ராகு கேது தசை, இந்த மாதிரி பெரிய கிரக தசை ஆரம்பிக்கும். சுயபுத்தி காலம் நடக்கும். அந்த சுயபுத்தி காலம் என்பது ரொம்ப கொடூரமானதாக இருக்கும். இதைத்தான் தனுசு ராசி நேயர்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க. சார் 7.5 சனி முடிஞ்சோடனே எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், ஜோசியர்கள் எல்லாம் பேசினாங்க சார், ஆனால் அது மாதிரி இல்லையே அப்படிம்பாங்க. நான் அதுக்கு தான் சொல்லுவேன், கோச்சாரம் என்பது நீங்கள் நான் இப்போ யூடியூப் சேனலில் சந்தித்து பேசிக்கிற மாதிரி நீண்ட நேரம் நீடிக்காது. ஜனன காலத்தில் தசாபுத்தி என்பது என்னவோ அதுதான் ஒரு மனிதனை வாழ்க்கையில் நிரந்தரமாக வாழ வைக்கும். திசைகள் மாறி மாறி வரும், புத்திகள் மாறி மாறி வரும். ஸோ அந்த தசாபுத்தி சாதகமான சூழ்நிலை இருந்து 7.5 சனி முடிந்தால் வெற்றி தான். அது எனக்கு தெரிஞ்சு 100 பேர் இருக்காங்கன்னா 10 பேருக்கு நடக்கும், 90 பேருக்கு அந்த மாதிரி நடக்காது. ஏன்னா தசாபுத்தியே சாதகம், அதுதான் சாதகமாகவே இருக்க வேண்டும். அதுக்கு பிறகு சாதகம்னு ஒரு பேர், ஜோதிடம்னு ஒரு பேர் உண்டு. அப்போ சனி பகவான் பயிற்சி ஆகிறார், சரியான திசைகள் சரியான புத்திகள் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிச்சயமாக நிகழும். அதில் சந்தேகத்துக்கு இடமே இல்லை.
நான் சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏழரை சனியால் பீடிக்கப்பட்டு அவர் என்னை விட்டு வெளியேறும்போது தசாபுத்தி சாதகமாக இருந்தாலும் நான் ஜோதிடன் ஆனேன். அவர் கற்றுக் கொடுத்தது தான் இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம். 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி சனி பகவான் என்னை ஆட்கொள்ளும் போது நான் பட்ட கஷ்டம், துன்பம், துயரங்கள் பெரியது. அதில் இந்த யூடியூப் சேனலில் சொல்ல முடியாது. இருந்தாலும் அவர் போகும்போது என்ன செய்து கொடுத்துட்டு போனாலும் என்னை ஜோதிடன் ஆக்கிறதுக்கு தகுதியானவனாக ஆக்கி கொடுத்துட்டு போனார். நீ ஜோதிடன் ஆய்க்கொள் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த தகுதியை கொடுத்துட்டு போனார். அதன் பிறகு என்னுடைய படிப்படியான வளர்ச்சியில் இன்றைக்கு உங்கள் முன் யூடியூப் சேனலில் உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். அதனால் நன்மை தீமை என்பதை புகழ்ச்சி அப்படிங்கிறது மட்டும் என்னிடத்தில் இருக்காது. ஏன்னா எல்லாமும் வினாடி கணக்கில் பரிசீலனை செய்யப்பட வேண்டிய விஷயங்கள். ஆகவே மகர ராசி நேயர்களுக்கு சனி பெயர்ச்சி 7 சனி நிறைவு பெறுகிறது. ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருந்து ஆபத்தை சந்திச்சிடாதீங்க. அதுக்காக வேண்டிட்டு தசாபத்தி என்ன இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு அண்ணன் சொல்லிட்டாருன்னு சொல்லி வருத்தமும் படாதீங்க. முடிந்தவர்கள் என்னை பாருங்கள், முடியாதவர்கள் அருகில் உள்ள ஜோசியர்களை சந்திச்சுங்க. உங்களோட ஜாதகத்தை காட்டி அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி பயணிக்கலாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பயணம் போங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க. அதனால் சனி பயிற்சி என்பது மகர ராசினியர்களுக்கு ஒரு நன்மையே. அதோடு நிறுத்திட்டு அவர் பயிற்சியான 3வது மாதத்தில், அதாவது ஜூன் மாதம் 26ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறார். அந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு சாதகமான இடத்துக்கு தான் வருகிறார். 7ஆம் இடத்தில் உச்சம் பெறுவார். திருமணம் ஆகாதவர்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், திருமணம் பண்ணக்கூடிய வயதில் இருக்கிறவங்க திருமணம் செய்யாதீங்க, 7 சனி முடிஞ்சோடனே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். திருமண வயதில் இருப்பவங்களுக்கு, அதனால் மகர ராசியில் குழந்தைங்க இருப்பாங்க, பள்ளியில் படிச்சுட்டு இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க, இவங்க எல்லாரும் அதை பண்ண முடியாது. கல்யாண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு 7 சனி முடிஞ்சோடனே திருமணம் நடக்கும். அதுவும் தசாபுத்தி சாதகமாக இருக்க வேண்டும். கடுமையான தோஷம் இருந்தால் உடனே கல்யாணம் நடக்குங்கிறதுலாம் பொருள் கிடையாது. அதை விட்டு தாண்டியும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் யதார்த்தமான கால சூழ்நிலை தசாபுத்தி சாதகமாக இருந்து குருவும் பயிற்சியாகிற இடம் 7ஆம் இடமாக இருக்கிறதுனால, சனி பகவானும் பயிற்சியாக போகிறதுனால 100% திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடந்துடும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைத்துவிடும். வேலையில் பிரச்சனை இருந்தவங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகிடும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வீடு பூமி கட்டக்கூடிய யோகங்கள் கிடைக்கும். இவை அனைத்தும் கோச்சார கிரகத்தினுடைய நன்மை. தசாபுத்தி சாதகம் அது ரெட்டிப்பாகவும் இருக்கும். எதிர்பாராத வெற்றிகளை அடையிறது கூட வாய்ப்புகள் உண்டு மகர ராசி நேயர்களுக்கு. ஏனென்றால் முன்னாடி ஒரு ஜோதிடத்தில் நிறைய பொய்கள் இருக்குது. அதில் ஒரு பொய், இந்த மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் சனி பகவான் சொந்த வீட்டுக்காரர், அவ்வளோவா ஒன்றும் செய்ய மாட்டார் அவங்கள அப்படின்னு சொல்லி சில ஜோதிடர்கள் சொல்லியிருப்பதை நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் உண்மை கிடையாது. அவர் நீதி தேவன், தன் பிள்ளையாக இருந்தாலும் கரெக்டாக உழைச்சி சாப்பிட்னு சொல்லி வாழ்க்கையை புரிய வைப்பார். வாழ்க்கை தத்துவங்களை புரிய வைப்பவர் தானே. தன் பிள்ளை என்ன, அடுத்தவன் பிள்ளை என்ன, எல்லாம் ஒன்று தானே. ஆகவே 100% சனி பயிற்சி சாதகமான நிலை, குரு பயிற்சியும் சாதகமான நிலை, சுப நிகழ்ச்சிகள் நடந்துடும். திருமணம் ஆகாதவனுக்கு திருமணம், வீடு கட்டுறவனுக்கு வீடு, பதவி உயர்வுக்கு பதவி உயர்வு, பணியை தேடிக்கொண்டிருப்பவருக்கு பணி. ஆகவே இந்த மாதிரி சாதகமான சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்பதில் சந்தேகத்துக்கு இடம் வேண்டாம். பட்ட துன்பத்துக்கு அனைத்திற்கும் விடுதலை பெற்ற மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தை வணங்குங்க. ஏன்னா உங்களை ஒரு 8 ஆண்டுகள் குலதெய்வம் தான் உங்களை பாதுகாத்தது. அதுக்காக மற்ற தெய்வம்லாம் காப்பாற்றாத சார்னு கேட்கக்கூடாது. மகா பெரியவர் அவர்களும் கிருபானந்த வாரியர் அவர்களும் பழைய நூல்களையும் குலதெய்வத்தை தரிசனம் செய்யுங்கள் என்கிறார்கள். ஈசனே நமக்காக அளிக்கப்பட்ட வரம் தான் குலதெய்வம். குலதெய்வத்தை வணங்கி கொண்டு ஈசனை போய் வணங்கினால் ரெட்டிப்பு மகிழ்ச்சி, ரெட்டிப்பு வெற்றி நமக்கு. ஆகவே சனி பகவான் பயிற்சி ஆவதற்கு இன்னும் 3 மாதங்கள் இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். லாஸ்ட் கட்டம். பிரச்சனைகள் கொஞ்சம் கூட தான் இருக்கும். நம்ம ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி 2026 நிகழப்போகிறதுனால நான் அந்த பதிவு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆனால் இன்னும் 3 மாதம் இருக்கிறது. மன்னிக்கவும், மார்ச் அப்படின்னா 3 மாத கணக்கில் சொல்லிட்டேன். 66 நாட்கள் இன்னும் இருக்கிறது என்பதை சந்தேகத்துக்கு இடமில்லை. கவனமாகவும் பத்திரமாகவும் இருங்க. இருப்பினும் 2026ஆம் ஆண்டுக்கான பதிவு தான் இது. இது 60 நாளுக்கான பதிவு அல்ல. 60 நாள் ரொம்ப கவனமாக எல்லோரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறி, ராகுகேது பயிற்சி இந்த ஆண்டு இறுதியில் வரும். 2026ஆம் ஆண்டு நவம்பர் 13ஆம் தேதி வரும். ராகுகேது பயிற்சி உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை தான். ஏன்னா 2ஆம் இடம் 8ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானமும் 8ஆம் இடத்துல ராகுகேது இருந்தது கெட்டது தான்.
அப்போ 6ஆம் இடத்தில் குரு இருந்தது ரொம்ப கெட்டது. ரொம்ப கெட்ட நேரத்தை சந்தித்தவர்கள் மகர ராசி நேயர்கள். இந்த 2026ஆம் ஆண்டு நடக்க இருக்கிற அனைத்து கிரகங்களும் மகர ராசி நேயர்களுக்கு சாதகமே. அது சாதகமாகவே நடக்க உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு அனுகிரகம் செய்யும். அன்னை பராசக்தியை நல்லா வணங்குங்க, சிவனை வணங்குங்க, குலதெய்வத்தை வணங்குங்க. 2026ஆம் ஆண்டு மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசீர்வாதமும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.